அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனுடைய அமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய காலி மனைகள் வாங்குவதற்கான விண்ணப்பம் ஆன்லைனில் 12/8/2024 தொடங்கி வச்சுருக்காரு. இந்த விண்ணப்பத்தில் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மனைகள் மற்றும் வீடுகள் கடந்த ஆண்டு 2630 அலகுகள் மட்டுமே மின்னணு முறையில் விற்பனை செய்யப்பட்டது. தற்பொழுது இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பல்வேறு திட்டங்களில் விற்பனைக்கு உள்ள 7659 அலகுகளில் 21/8/2026 முதல் குலுக்கல் முறையில் 2842 அலகுகளும் 24/8/2026 முதலில் ஒருவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் 2184 அலகுகளும் 25/8/2026 முதல் பொது ஒதுக்கீட்டு முறையில் காமன் போல் இடஒதுக்கீடும் விகிதாச்சாரம் இன்றியும் முதலில் வருவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் 1749 அலகுகளும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஆன்லைனில் இருக்கும். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆன்லைன் போர்ட்டல், அதாவது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது எப்படின்னா விண்ணப்பிக்கலாம், இணையதளத்தில் விண்ணப்பித்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அதோட இது இருக்குது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நம்ம இந்த வீடெல்லாம் ரெண்டலுக்கு இருக்கோம்ல, அப்பார்ட்மெண்ட்லாம் ரெண்டலுக்கு இருக்கோம்ல, சென்னை இது போன்ற நகர்ப்புறங்களில் நிறைய இடத்துல இருக்குது. அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்க இடத்த வீடை இது பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணும்போது இந்த வீடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கும். அரசாங்க பணியில் பணிபுரியவங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணோம்னா அந்த பணத்தை கட்டி வாங்குவாங்க ஹவுசிங் போர்ட்டில். அது மாதிரி அந்த மாதிரி இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்டில் ஆன்லைன் போர்ட்டலில் விண்ணப்பிக்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு மொத்தம் பாருங்கள், மொத்தம் எவ்வளோ வீடு இருக்குன்னா 7659 அலகுகளில் 3 வாட்டி குலுக்கல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2842 வீடு 21ஆம் தேதியும் 24ஆம் தேதி 2184, 25ஆம் தேதி 1749, இப்படி தொடர்ச்சியாக பிரித்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனல் அடிப்படையில் பண்ணுறாங்க, கம்யூனலுடைய ரேஷியோ அடிப்படையில் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக விகிதாச்சாரமே கிடையாது, யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை, முதலில் ஒருவருக்கே முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதில் எப்படி விண்ணப்பிக்கணும், இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும். எப்படி விண்ணப்பிக்க முடியும்னா இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப படிவங்கள் என்னையிலேருந்து இருக்குன்னா 25/8/2026 முதல் 24/9/2026 வரை மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெண்டர் விட்டு தான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வெளிப்படையான இந்த செயல்பாடு பொதுமக்களுக்கு வீடு மற்றும் மனைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகளை பெருமளவில் அதிகரிப்பதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் உறுதி செய்யப்படுகிறது. மேலும் விற்பனைக்கு உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் பாண்டில் விலை உயர்வு ஏதும் இல்லாமல் விற்பனை செய்யப்பட உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் இணைய வழியில் விற்பனை தளம் விண்ணப்பித்து முன்பதிவு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினோட செஞ்சுக்கலாம். அதாவது இப்போலாம் புதுசெல்லாம் ரேட் ஏற்றல, ஏற்கனவே உள்ள அரசாங்கம் என்ன விதிச்சிருக்கோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க. அதனால் விண்ணப்பித்து இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வில் நகர்ப்புற வளர்ச்சியினுடைய முதன்மைச் செயலாளர் கிர்லோஸ் குமார், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் சிவா உள்ளிட்டோர், மேலாண்மை இயக்குனர் பிரபாகர், உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு நல்ல வாய்ப்பு, மக்களுக்கான வாய்ப்பு. உங்கள் ஆன்லைனில் மக்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர் யாராக இருந்தாலும் இதில் கலந்துக்கலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. இது ஏன் ஒரு தகவலாக போடுறோம்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பொதுமக்களுக்காக தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருந்தால் இதை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு உடனடியாக விண்ணப்பிச்சு நீங்கள் ஈஸியாக அதில் வாங்கிடலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறது. அதனால் கவர்மெண்ட்டு லேண்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பட்டா பக்கத்தோடு பிரச்சனை, இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இதை நம்பி தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள். பயன்படுத்திக்கிட்டு
வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.